ഗവർണർ തടഞ്ഞുവെച്ച ബില്ലുകൾ സുപ്രീം കോടതി നിയമമാക്കിയതിന് പിന്നാലെ നിർണായക നടപടിയുമായി തമിഴ്നാട് സർക്കാർ. കേന്ദ്ര സംസ്ഥാന ബന്ധങ്ങളും സംസ്ഥാനത്തിന്റെ സ്വയംഭരണാവകാശവും നിർവചിക്കുന്നതിന് തമിഴ്നാട് സർക്കാർ ഉന്നതതല സമിതിയെ നിയമിച്ചു. സുപ്രീം കോടതി മുൻ ജഡ്ജി കുര്യൻ ജോസഫ് അധ്യക്ഷനായി 3-അംഗ സമിതിയെയാണ് നിയമിച്ചത്. വിദ്യാഭ്യാസം ഉൾപ്പെടെ സമവർത്തി വിഷയങ്ങളിൽ സമിതി ശുപാർശ സമർപ്പിക്കണം. സമിതി 2026 ജനുവരിക്കകം ഇടക്കാല റിപ്പോർട്ട് നൽകണം. തമിഴ്നാടടക്കം സംസ്ഥാനങ്ങളുടെ അവകാശങ്ങൾ സംരക്ഷിക്കുന്നതിനാണ് സമിതിയെ നിയോഗിച്ചതെന്ന് മുഖ്യമന്ത്രി M.K. സ്റ്റാലിൻ നിയമസഭയെ അറിയിച്ചു. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது. இதன் உறுப்பினர்களாக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான திரு அசோக் வர்தன் ஷெட்டி அவர்களும், தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் மேனாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு. நாகநாதன் அவர்களும் இருப்பார்கள். இந்த உயர்நிலைக்குழு பின்வரும் கொள்கைகள் குறித்து ஆய்வை நடத்தும் என்று அறிவிக்கிறேன். ஒன்றிய மாநில அரசுகளின் உறவு நிலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளையும் நடைமுறையில் உள்ள சட்டங்கள், ஆணைகள், கொள்கைகள் மற்றும் ஏற்பாடுகளின் அனைத்து நிலைப்பாடுகளையும் உயர்நிலைக்குழு ஆராய்ந்து மறு மதிப்பீடு செய்தல்.